இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். யாத்ராகமம் 33 அதிகாரம் 11 நெவில் ஜான்சன் என்ற தேவ ஊழியர் கர்த்தரின் பாதத்தில் அதிகமாய் காத்திருப்பவர். தன் ஆவிக்குரிய தகப்பனான முதிய தேவ மனிதரிடம் இதை கற்றுக்கொண்டவர். நாளடைவில் அவருடைய ஊழியங்கள் அவருக்கு அதிகமான போது தேவ சமூகத்தில் காத்திருப்பது குறைந்து போனது. அச்சமயத்தில் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து நெவில் ஜான்சனுக்கு தரிசனமானார். இயேசுவின் முகம் மிகவும் சோகமாக இருந்தது. நெவில் ஜான்சன் ஆண்டவரிடம், இயேசப்பா, உமக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டார். எனினும் நெவில் ஜான்சன் கர்த்தரின் சோகத்தை புரிந்து கொண்டவராக, நீ என்னை மறந்து விட்டாயா, டு யூ ஃபர்காட் மீ என கேட்பார் என நினைத்தார். ஆனால் கர்த்தரோ, ஐ மிஸ்ட் யூ, நான் உன்னை இழந்து விட்டேன் என்றார். நெவில் ஜான்சன் நெகிழ்ச்சியோடு விம்மி விம்மி ஆழ ஆரம்பித்தார். 1973 நெவில் ஜான்சன் கீழே விழுந்து முதுகு தண்டுவடம் விலகி நடக்க கஷ்டப்பட்ட போது தேவனிடம் மீண்டும் நெருங்க ஆரம்பித்து இப்படி சொன்னார், நான் நிமித்தம் பாடுகளை ஏற்றுக்கொள்கிறேன் என பவுல் சொன்னது போல சொன்னார். இயேசு அப்போது மீண்டும் அவருக்கு தரிசனமாகி, உன்னை போல பாடுகளை ஏற்போர் ஒரு சிலரே என்று கூறினார். நெவில் ஜான்சனின் சரீரத்தின் வேதனை உச்சத்தில் இருந்தது. ஆனாலும் இப்போது அவரது உள்ளம் பாடுகளை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருந்தது. இயேசு கிறிஸ்து பிறகு கொஞ்ச நாட்களில் நெவிலை தொட்டு குணமாக்கினார். ஏன் தரிசனமாகி உடனே குணமாக்கவில்லை? ஆம், இதுவே காத்திருப்பு நாட்கள் இன்னும் இருக்கிறது என்று அர்த்தம். அது கர்த்தரின் பூரண அன்பை அறிந்து கொள்ளும் நாட்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் கூறுகிறது. ஒருமுறை நெவில் ஜான்சன் கர்த்தரிடம், மோசேக்கு பின் ஏன் நீர் யோசுவாவை தெரிந்தெடுத்தீர் என கேட்டார். அப்பொழுது கர்த்தர் அவரிடம், அவன் அதிக நேரம் மோசேயை போல எனக்காக செலவழித்தான் என்று கூறினார். ஆம், என கருமையானவர்களே, மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசித்தான். தேவன் அவனோடு முகமுகமாய் பேசினார். மோசே தேவனோடு பேசின பின்பு ஜனங்களை சந்திக்க பாளையத்திற்கு திரும்பினான். ஆனால் வாலிபனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். வாலிப வயதிலேயே தேவ சமூகத்தை அதிகமாய் வாஞ்சிக்கிறவனாய் காணப்பட்டான். மோசேயின் பணிவிடைக்காரனாய் காணப்பட்டாலும் மோசேயை போல தேவ சமூகத்தை அதிகமாய் விரும்புகிறவனாய் காணப்பட்டான். யோசுவாவை போல இந்நாட்களில் காணப்படுகிற வாலிபர்களும் தேவ ஜனங்களும் அதிகமாக தேவ சமூகத்தை தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். யோசுவா தேவனுடைய பிரசன்னத்தை விரும்பியதால் அவனை ஒரு தலைவனாக கர்த்தர் உயர்த்தினார். மோசே மரித்த பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்றார். அவன் 31 ராஜாக்களையும் 7 ஜாதிகளையும் துரத்தி கானானை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பங்கிட்டான். ஜனங்கள் யோசுவாவிற்கு கீழ்ப்படிந்து, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதையெல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம், நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசேயோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக என்று அவனுக்கு அடங்கி இருந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் தேவ பிரசன்னத்தை விரும்பும் போது கர்த்தர் உங்களையும் தலைவர்களாய் உயர்த்தி அதிகாரப்படுத்துவார். நீங்கள் வாளாய் அல்ல தலையாயிருப்பீர்கள் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம்.
சவுலின் தோளின் கீழ் மற்றவர்கள் காணப்பட்டதைப் போல கர்த்தர் உங்கள் தலைகளை மற்றவர்கள் நடுவில் உயர்த்த விரும்புகிறார். தாவீதிற்கு 1000 நாளை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் காணப்படுகிற ஒரு நாள் மேன்மையானது. ஆகையால் ஆட்டிடையனை கர்த்தர் உயர்த்தி அரசனாக்கினார். இந்நாட்களில் தேவ பிரசன்னத்தையும் சபை கூடி வருதலையும் விரும்புகிறவர்களின் எண்ணிக்கை குறைவு. வாலிபர்களும் பெரியவர்களும் தங்கள் உயர்வுக்காக மாம்சத்தில் முயல்கிறார்களே தவிர கர்த்தரிடத்திலிருந்து வரும் உயர்வை பற்றிய எண்ணம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் நாம் தேவ பிரசன்னத்தை தேடும் போது உயர்வுகள் நம்மை தேடி வரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்துவள் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு காணப்படக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. மோசே எவ்விதமாய் தேவனோடு முகமுகமாய் பேசினாரோ கத்தாவே, அப்பா யோசுவா எப்படி ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தாரோ கத்தா, அதே போல ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு தூரம் போகாமல் உமோடு கத்தாவை இணைந்த ஜீவியத்தை செய்யக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனீர் கொடுப்பீராக. உமோடு இருக்கும்போது ஆசீர்வாதங்கள் எங்களை தேடி வரும் ஆண்டவரே. எங்களுடைய தலையை நீர் உயர்த்துவீர் ஆண்டவரே. அதை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.